வணக்கம். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட். அதுல நம்ம நட்பை பற்றிய புரிதல்ல தவிர்க்க வேண்டிய நட்பு, எந்த மாதிரியான நட்பெல்லாம் தவிர்க்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நம்ம செல்லக்குட்டி கேட்டிருந்தாங்க. திரும்ப திரும்ப சந்தேகம் என்னன்னா, நம்ம யார் கூட பழகுறோமோ அவங்கள பொறுத்துதான் நம்மளுடைய அறிவு இருக்கும். சரிங்களா? நம்ம அறிவு நம்ம யார் கூட பழகுறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய அறிவு என்ன ஆகும்? மாறுபடும். உயர்ந்தவங்களா இருந்தா நம்ம அறிவு மேம்படும். அதுவே தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களா இருந்தா அதே மாதிரி நம்ம அறிவு மாறிடும். நல்ல நிலையில இருக்கிற அறிவு கீழே இறங்கி போயிடும். சரிங்களா? அததான் நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட அந்த செல்லக்குட்டி கேட்டாங்க இல்லையா? நீங்க ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப திரும்ப சொல்றீங்க? நம்ம யார் கூட பழகுறோமோ அந்த இனத்தை பொறுத்து நம்முடைய அறிவு மாறும்ன்றதை ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? சரி, அதுக்கு நீங்க சில பதில் சொல்லியிருந்தீங்க. நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போமா? சரி, இப்ப நீங்க நல்லவங்களாதான் இருக்கீங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், இப்ப அதே பிக்சரை எடுத்துக்கிறேன் ஆன்ட்டி. என்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு பாருங்க. உங்ககிட்ட ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், திருடுறது, அடிக்கிறது, மரியாதை இல்லாம பேசுறது, இப்படி இதெல்லாம் வருது இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். உங்களை அறியாமலேயே என்ன ஆயிடும்? அவங்களுடைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க நல்ல எண்ணத்தை மாத்தி கெட்ட எண்ணத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். இப்ப என்ன ஆயிடும்னா, உங்களை அறியாமலேயே இவங்க கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் உங்ககிட்ட வந்துடும். அந்த தீய பழக்கத்துக்கான எண்ணங்கள் உங்ககிட்ட வந்துடும். சரிங்களா? இப்ப எண்ணங்கள் கெட்டதா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க செய்யற செயலும் கெட்ட செயலா மாறிடும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் செயலா மாறும் இல்லையா? நீங்க நல்லதை நினைச்சீங்கன்னா உங்க செயல் எப்பவுமே நல்லதா இருக்கும், அற வழியில இருக்கும். சரிங்களா? எப்பயுமே ஒழுக்கத்தோட இருக்கும். அதுவே உங்களுடைய எண்ணங்கள் இந்த மாதிரி கெட்டவங்களோட பழகும் பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் மாறிடுச்சுன்னா, அது உங்ககிட்ட சேர்ந்துடுச்சுன்னா, நீங்களும் உங்க அறியாம என்ன பண்ணிடுவீங்க? இந்த மாதிரி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அறியாமலேயே திருட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அறியாமலேயே அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அறியாமலேயே பெரியவங்க கிட்ட மதிப்பு மரியாதை இல்லாம நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரிங்களா? இப்ப என்ன ஆயிடும்னா உங்க எண்ணமும் செயலும் கரப்ட் ஆயிடும். அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனம் தூய்மை, செய்வினை தூய்மை, இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய மனம் இருக்கு இல்லையா, மைண்ட், அதுல வரக்கூடிய எண்ணங்கள், அதோட தூய்மை. சரிங்களா? அந்த எண்ணங்கள் தூய்மையுள்ளதா தூய்மையற்றதான்றதை எதை பொறுத்து? நம்ம யார் கூட பழகுறோமோ அந்த இனத்தை பொறுத்துதான் அமையும். அந்த இனம் தூய்மை உள்ளதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய மனமும் தூய்மையா இருக்கும். அதுவே நம்ம பழகக்கூடிய இனம் தூய்மை இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா நம்மளுடைய மனமும் தூய்மை போய் மாசுபடிஞ்சிரும், அழுக்கு உள்ள மனமா மாறிடும். சரிங்களா? அப்ப நம்ம மனத்துல உள்ள எண்ணங்கள் தான் செயலா மாறுது இல்லையா? இங்க செய்வினைன்றது என்ன? நம்மளுடைய செயல்கள். நம்மளோட செயல்களோட தூய்மையும் எதை பொறுத்துதான்? நம்மளுடைய நம்ம யார் கூட பழகுறோமோ அந்த இனத்தை பொறுத்துதான். அவங்க தூய்மையா இருந்தாங்கன்னா நம்மளுடைய செயல்கள் தூய்மையானதா இருக்கும், மற்றவங்க பாராட்டுப்படி இருக்கும். அதுவே நம்ம பழகக்கூடியவங்க தூய்மை இல்லாதவங்களா இருந்தாக்கா நம்மளுடைய செயல்கள் தூய்மையற்றதா ஆயிடும், தீய செயல்களா மாறிடும். அதனால எப்பவுமே மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு கெட்ட பெயரும் நமக்கு பாவங்களும் சேரும். சரிங்களா? அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, நம்முடைய மனசு தூய்மையா இருக்கணும், செயல்கள் தூய்மையா இருக்கணும்னா நம்ம நல்ல தூய்மையுள்ள இனத்தோட நம்ம பழக்கம் வச்சுக்கணும். அப்ப இந்த மன தூய்மையும் செய்வினை தூய்மையும் எதை பொறுத்து வரும்? நம்ம யார் கூட பழகுறோமோ அவங்களுடைய தூய்மையை பொறுத்துதான் வரும். அதுதான் திருவள்ளுவர் தாத்தா இந்த சிற்றினம் சேராமைன்ற அதிகாரத்துல நமக்கு சொல்லி தராங்க.
மனம் தூய்மை, செய்வினை தூய்மை, இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க செல்லக்குட்டீஸ். இருந்தாலும் மறுபடியும் நம்ம செல்லக்குட்டி கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்பயும் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஒருவேளை நான் பழகக்கூடியவங்க தூய்மையானவங்களா அமைஞ்சிட்டாங்க. அப்ப அதனால என்ன ஆகும்? என்னுடைய மனமும் தூய்மையாயிடும் இல்லையா? என்னுடைய மனமும் தூய்மையா இருக்கும், செயலும் தூய்மையா இருக்கும். சரி, என்னோட மனசும் தூய்மையா இருக்கு, செயலும் தூய்மையா இருக்குன்னா அதனால என்ன பயன் எனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதனால என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்றாங்க. நல்ல இனம் நல்லவங்க கூட தூய்மையானவங்க கூட பழக்கம் வச்சுக்கிறதுனால எனக்கு நல்ல மன தூய்மையும் செயல் தூய்மையும் கிடைக்கும்னு சொல்றீங்க. சரி, இதனால என்ன பயன், என்ன பெனிஃபிட் அப்படின்னு அந்த செல்லக்குட்டி கேக்குறாங்க. அந்த செல்லக்குட்டி கேக்குறது நியாயம் தானே செல்லக்குட்டீஸ் இல்லையா? சரி, என்ன பயன் கிடைக்கலாம்ன்றத யோசிச்சு சொல்லி அனுப்புங்களேன். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ.